ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் என்னோடய வெட்டிங் லெஹங்கா ஷாப்பிங் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் சவுகார்பேட் தான் ஷாப்பிங்க்கு போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ரூப் ராணி அப்படிங்கிற ஷாப்புக்கு போயிருந்தோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ண ஒரு பிங்க் லெஹங்கா. எங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டேன், எனக்கு ராயல் ப்ளூ கலரில் தான் லெஹங்கா வேணும் அப்படின்ட்டு. ஏன்னா அதுதான் என்னோடய ஃபேவரட் கலர். இந்த டிசைன் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. பட் ஆனால் இந்த கலர் சுத்தமாக எனக்கு சூட்டே ஆகாது. இதை விட எனக்கு அந்த பிங்க் கலர் பிடிச்சிருந்தது. பட் ஆனால் அதுக்கு ஷால் வந்து நெட்டில் இல்லை. அதே மாதிரி ப்ளவுஸுமே ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. எனக்கு வந்து ஷால் கண்டிப்பாக நெட்டில் தான் வேணும். அதே மாதிரி அதோட எட்ஜஸில் வந்து கட் ஒர்க் இருக்கணும். ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபுல் ஹேண்டு, அதே மாதிரி அதுவும் நெட்டில் இருக்கணும். இதில் வந்து நான் ஷுவராக இருந்தேன் இந்த மாதிரி தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கடையிலேருந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு அந்த ஸ்ரீ பிரைடல் பொட்டிக் அப்படிங்கிற ஒரு கடைக்கு போயிருந்தோம். அங்கே தான் இந்த ப்ளூ லெஹங்கா வந்து நான் பார்த்தேன். உங்களுக்கு என் ஃபேஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், எனக்கு அந்த கலர் கிடச்சது வந்து அவ்வளோ சந்தோஷம். கண்டிப்பாக என்னோடய மேரேஜ் ஈவெண்ட்டில் எதையாச்சும் ஒன்றுக்காவது நான் என்னோட பிடிச்ச இந்த ராயல் ப்ளூ போடணும்னு நான் நினச்சேன். இது ரொம்ப ராயல் ப்ளூ மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி நேவி மிக்ஸ்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப அடிக்கிற மாதிரியும் இல்லை. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நாங்கள் போனது வந்து 2 ஷாப் தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரூப் ராணிக்கு போனோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்ரீ பிரைடல் பொட்டிக்கு. இங்கே எனக்கு இந்த ப்ளூ கலர் கிடச்சதுனால நான் வேறு எங்கேயும் போகல. நிறைய கலெக்ஷன் காட்டினாங்க. பட் ஆனால் எங்கேயுமே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் காட்ட முடியல. இந்த ப்ளூ கலருமே கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம். இதே மாதிரி வந்து ஒயின் கலர் லெஹங்காவும் எனக்கு காட்டினாங்க. எனக்கு அதுவுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் எனக்கு ப்ளூ வேணுன்றதுனால இதுவே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் வந்து ப்ரைஸை நினச்சாதான் இப்போ கூட எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த லெஹங்காவோட ப்ரைஸ் வந்து 16,000, 16,000க்கு வந்து நான் இந்த லெஹங்கா வாங்கியிருந்தேன். நானும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் போயிருந்தோம். மேபி கூட வேறு யாராச்சும் பேரம் பேசுகிற மாதிரி நல்லா பார்கெயின் பண்ணுறவங்கள கூப்பிட்டு போயிருந்தா இன்னும் கம்மி பண்ணி வாங்கியிருக்கலாம். நீங்கள் வந்து சவுகார்பேட் வந்து ஷாப்பிங்க்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக யாராவது பார்கெயின் பண்ணுற மாதிரி பேசுகிறவங்களாம் கூட்டிகிட்டு போங்க. எங்களை மாதிரி போயிருந்தால் இந்த மாதிரி தான் ஏமாந்துட்டு வந்திருக்கணும். ஸ்டிச்சிங்க்கு வந்து எனக்கு 2K ஆச்சு. அது வந்து 1,800ன்னு அந்த கடைக்காரங்களே பேசி ஒரு டெய்லர் ஷாப்பில் விட்டுட்டு போனாங்க. லெஹங்கா ஸ்டிச்சிங்லேயுமே எனக்கு ஒரு குளறுபடி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ நான் போட்டிருக்கிறது ஷர்ட்டுக்கு மேலே போட்டிருந்தேன். அதனால் எனக்கு கரெக்டாக இருந்தது. வீட்டுக்கு போயிட்டு ஷர்ட்லாம் கழட்டிட்டு போட்டு பார்த்தா எனக்கு லூஸாக இருந்தது. ஸோ திரும்பவும் ஒரு நாள் வீட்டிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி சவுகாரிப்பேட் போயிட்டு நாங்கள் அந்த ப்ளவுஸ் ஆல்ட்ரு பண்ணுறது கொடுத்துட்டு வந்தோம். அவங்க வந்து 2 டேஸ் கழித்து வர சொன்னாங்க. நாங்கள் ஒரு 3-4 டேஸ் கழித்து போனேன். அப்போவும் ரெடி ஆகலை. போயிட்டு அடுத்த வாரம் வாங்கன்னாங்க. திரும்பவும் ஒரு 2 வாரம் கழித்து தான் வந்து அவங்க மறுபடியும் அந்த கடைக்காரங்கிட்ட நாங்கள் போய் கேட்டோம், என்னங்க இந்த மாதிரி டிலே பண்ணுறாங்க அப்படின்னோடனே அவங்க சொல்லி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ப்ளவுஸே கையில் கிடச்சிது. ஆனால் நல்ல வேளை நாங்கள் ஒரு வெட்டிங்க்கு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே இந்த ஷாப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதனால் இவங்க டிலே பண்ணால் கூட எங்களுக்கு ஓகேவாக இருந்தது. சப்போஸ் வந்து கிட்டத்தில் நாங்கள் போய் இந்த மாதிரி வாங்கியிருந்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாங்கள் வாங்கின கடை வந்து ஸ்ரீ பிரைடல் பொட்டிக். இது வந்து இந்த காக்கடா ராம் பிரசாத்துக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. எதிரில் வந்து இந்த லஸ்ஸி கடையும் இருக்கும். நாங்கள் எப்போ சவுகார்பேட் போனாலும் காக்கடா ராம் பிரசாத்தில் பானிபூரி சாப்பிடாமல் வர மாட்டோம். இங்கே வந்து 6 பூரி 60 ரூபா. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் நல்லாயிருக்கும் சில்லுன்னு. 3 டைப்ஸ் ஆஃப் பானி கொடுப்பாங்க. பட் ஆனால் அன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால நாங்கள் அங்கே போகல. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தால் இங்கே ஒரு சாட் கடை இருந்துச்சு. அங்கே தான் வந்து பானிபூரி சாப்பிட்டோம். இங்கே வந்து 40 ருபீஸ் தான். எங்கேயும் நல்லா தான் இருந்துச்சு. நம்ம எப்போவுமே வந்து பானிபூரி மட்டுமே சாப்பிட்றோமே, வேறு ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே பாவ்பாஜி ட்ரை பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் பாவ்பாஜி நான் சாப்பிட்டதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் என் லைஃப்லேயே பாவ்பாஜி சாப்பிட்றேன். ஆக்சுவலி இது வாங்குகிற ஐடியாவே இல்லை. அவங்க வெளியவே வச்சு போட்டுட்டு இருந்தாங்க. அந்த பட்டர் வாசம் செம்மையாக இருந்தது. அதனால ஒன்று வாங்கிட்டோம். நல்லா இந்த பாவு பன்னில் நிறைய பட்டர் போட்டு ஃப்ரை பண்ணி இந்த ஒரு மசாலா மாதிரி கொடுத்தாங்க. நல்லா இருந்தது. லெமனு வெங்காயம்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு. இங்கே வந்து முறுக்கு சாண்ட்விச்சும் என்னோட ரொம்ப ஃபேவரட். பட் ஆனால் இன்றைக்கி இதுவே கொஞ்சம் ஹெவி ஆகிடுச்சின்றதுனால நாங்கள் முறுக்கு சாண்ட்விச்சை வந்து சாப்பிட்டாங்க. ரொம்ப ஹெவி ஷாப்பிங்லாம் பண்ணல. ஆனாலும் அதுக்கே வேர்த்து விறுவிறுத்து போயிடுச்சு. ஏன்னா மோஸ்ட்லி சவுகார்பேட் வந்து கூட்டமாக தான் இருக்கும். இந்த சாட் கடை எங்கே இருக்குன்னா, இந்த ஜெயின்னு ஒரு பில்டிங் இருக்கு இல்லையா, அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்லேயே இருக்குது. பிரயக் அப்படின்னு ஒரு கடை. இது நல்லா தான் இருக்கும். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ லெஹங்கா வாங்கிட்டு நாங்கள் அப்படியே வந்து இன்விடேஷன் பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்துலேயே ஒரு ஏரியா இருக்குது, அங்கே போயிருந்தோம் ஒரு கடைக்கு. ஆனால் வந்து இங்கே நிறைய கலெக்ஷன் இருந்தது. ப்ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு.
அதனால் கொஞ்சம் மட்டும் கலெக்ஷன் பார்த்துட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். இங்கே எதுவுமே வாங்கலை. எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் 2 பேர் மட்டும்தான் போனோம். ஷாப்பிங்லேருந்து எல்லா விஷயம், அது புக் பண்ணுறது இது புக் பண்ணுறது எல்லாத்துக்குமே. அதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. லெஹங்காக்கு இத்தனை தடவை அலையிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இன்விடேஷனும் இவ்வளோ தூரமாக கொடுத்துட்டு எத்தனை தடவைடா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே எதுவுமே வாங்கலை. லோக்கல்லையே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.